அஜித்தை பொறுத்த வரைக்கும் பல முகங்கள் இருக்கு. ஒரு சினிமா நடிகராக மட்டும் கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரத்துக்கு போனவர். அவர் இந்த ட்ரோன் தயார் பண்ணக்கூடிய இது வேறு பண்ணுறாரு. அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்புறம் அவருடைய இந்த ஃபார்முலா ரேஸ், இந்த ரேஸில் கலந்துக்கிறது அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் உலகம் முழுக்கக்கூடிய பல நாடுகளில் போய் கலந்துக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த இதில் தான் இருக்கிறார், ரேஸில் தான் இருக்குது. ரேஸ் அந்த சீசன் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்ச பிறகு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதில் சும்மா ஜென்ரலாக அவரை பற்றின செய்திகள் வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப அவர் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் அவர் ரொம்ப காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்கார். இந்த சம்பவத்திற்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும், பொதுமக்கள், குறிப்பாக ஊடகங்கள், மற்றபடி எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறப்ப இந்த மாதிரியான தள்ளுமுழுகள் நடக்கிறதில்ல, ஒரு ஹாலிவுட் படத்தை நடிகரை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான தள்ளுமுழு நடக்கிறதில்ல. ஆனால் சினிமாக்கள் மட்டும்தான், இந்த தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த கலாச்சாரமாக இருக்குது. இந்த FTFS சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. அங்கே நிறைய அசம்பாவிதம் நடக்குது. இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாற்றணும். இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு தப்பான ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு.